ஹலோ. இன்னைக்கு ஹைட்ரா ஃபேஷியல் பத்தி பார்க்க போறோம். நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க, இந்த ஹைட்ரா ஃபேஷியல்ங்கிறது வெறும் அழகு, பியூட்டி சம்மந்தமான தெரப்பின்னு. நோ, இட் இஸ் ஆக்சுவலி நம்மளோட ஸ்கின்னோட ரெஜுவினேஷன் தெரப்பியோட சேர்ந்தது. அதாவது நம்ம ஸ்கின்ன புதுப்பித்தல்னு சொல்றோம் இல்லைங்களா? கெட்டிங் அ நியூ ஸ்கின். ஸோ கெட்டிங் அ நியூ லுக் ஹைட்ரா ஃபேஷியல் தருது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளைண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹைட்ரா ஃபேஷியல்னா மசாஜ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தொட்டு தொட்டு ஏதோ செய்வாங்கன்னு. கிடையவே கிடையாது. ஸோ வாட் இஸ் அ ட்ரூ ஹைட்ரா ஃபேஷியல்? ஒரு ஒரிஜினல் ஹைட்ரா ஃபேஷியல்ல நம்ம உங்க மேல கிளைண்ட் மேல கையே வைக்க கூடாது. ஸோ கை வச்சுட்டாலே அது ஹைட்ரா ஃபேஷியல் கிடையாது. அதாவது ஹைட்ரா ஃபேஷியல்ல மசாஜ் பண்ணக்கூடாது, ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, ஸ்டீம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஹைட்ரா ஃபேஷியல் கிடையாது. ஸோ இந்த ஹைட்ரா ஃபேஷியல் இஸ் லைக் பேதிங் யோர் ஸ்கின் வித் டிஃப்ரெண்ட் growth ஃபேக்டர்ஸ். ஸோ இது கண்டிப்பா ஒரு தோல் மருத்துவத்தை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இது மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் என்னங்க மேடம்னா, அதெல்லாம் நார்மல் ஃபேஷியல். நார்மல் ஃபேஷியல்ஸ் தான் நம்ம மசாஜ் பண்ணுவோம், ஸ்டீம் பண்ணுவோம். பட் ஹைட்ரா ஃபேஷியல்ல அது கிடையாது. ஸோ ஹைட்ரா ஃபேஷியல் ஒரு ஸ்கின் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு தெரப்பி. ஸோ டாக்டர் ஹைட்ரா ஃபேஷியல்னா என்ன? நிறைய பேத்துக்கு இது தெரியல. பேரை பார்த்துட்டு இது ஓகே, இது நம்ம ஒரு மசாஜ் ட்ரீட்மெண்ட் நினைச்சுக்கிறாங்க. தப்பு. ஸோ ஹைட்ரா ஃபேஷியல் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பீட்டா ஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சாலிசிலிக் யூஸ் பண்ணிட்டு ஸ்கின்ல இருக்க நம்ம டெட் ஸ்கின் எல்லாம் எக்ஸ்போலியேட் பண்ணுவோம். டாக்டர், வாட் இஸ் அ டெட் ஸ்கின்? ஆமா, நம்ம எல்லாமே கிளைமேட் ஹசார்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறோம். டூ மச் ஆஃப் சம்மர், டூ மச் ஆஃப் வின்டர், டூ மச் ஆஃப் டஸ்ட், டூ மச் ஆஃப் யூவி ரேடியேஷன், இந்த மாதிரி நம்மளை சுத்தி கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்லயே நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா, நம்ம ஆயில் கிளான்ஸ் எல்லாம் அதிகமா வேலை செய்யறப்போ, நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில் கிளான்ஸ் அதிகமா வேலை செய்யறப்போ போர்ஸ் எல்லாம் அக்ளூட் ஆயிடுது. ஸோ இது ஒரு ஸ்கின்னோட டீடாக்ஸ் மெக்கானிசம் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பீட்டா ஹெச்டி யூஸ் பண்ணிட்டு டெட் ஸ்கின் எல்லாம் எக்ஸ்போலியேட் பண்ணிடுவோம். செகண்ட் ஸ்டெப்ல கிளைசல் அப்படிங்கிற ப்ராடக்ட் வச்சு ப்ரெப் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலிசிலிக், கிளைகாலிக், ஆல்கே எக்ஸ்ட்ராக்ட்ஸ், பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்கின்னுக்கு தேவைப்படுற சைடு எஃபெக்ட்ஸ் வராம ஒரு டெர்மட்டாலஜிக்கலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ், ஒரு ஸ்கின் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ற ஸ்ட்ரென்த்ல இருக்கும். ஸோ டெஃபினட்டா எப்பயுமே ஒரு பீல் யூஸ் பண்றப்போ கண்டிப்பா உங்க ஸ்கின் டாக்டர் தான் பெஸ்ட் டாக்டர். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும். வெதர் இட்ஸ் அ பீட்டா ஹைட்ராக்சி, வெதர் இட்ஸ் அன் ஆல்பா ஹைட்ராக்சி, வெதர் இட்ஸ் அ லாக்டிக், என்ன காம்போசிஷன் தெரியறனால கண்டிப்பா ஸ்கின் டாக்டர் மட்டும்தான் இதுல உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கிரேட் தெரபிஸ்டா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹைட்ரா ஃபேஷியல்னா அவ்வளவுதான் நான் டாக்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, செகண்ட் ஸ்டெப்ல நம்ம ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு, தேர்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல வார்டெக்ஸ் சக்ஷன் ஃபியூஷன் டெக்னாலஜின்னு அழகான ஒரு ஸ்பைரல் குரூப் டெக்னாலஜி கொண்டு ஹைட்ரா ஃபேஷியல்ல ஸ்கின்னை பேத் பண்ணிடுறோம் வித் growth ஃபேக்டர்ஸ். இந்த growth ஃபேக்டர்ஸ் வேற வேறையா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லை. இட் குட் பி விட்டமின் சி, இட் குட் பி ஹைலரானிக் ஆசிட், இட் கேன் பி மெனி growth ஃபேக்டர்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம்னா, as I told you, இந்த ஹைட்ரா ஃபேஷியல் மெஷின்ல இந்த மாதிரி கிளைசல், இந்த மாதிரி growth ஃபேக்டர்ஸ் லைக் பிரைட்டனால், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சேம்பர்ஸ்ல அடங்கி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 4 சேம்பர்ல பாத்தீங்கன்னா ஒன்னுல ஆக்டிஃபோர் இருக்கும், ஒன்னுல ஆன்டிஆக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா growth ஃபேக்டர்ஸும் இதுக்குள்ள இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த ஸ்பைரல் குரூவ் டெக்னாலஜி கொண்டு, இந்த ஸ்பைரல் குரூவ் இதை பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்பைரல் குரூவ். இதுல பாத்தீங்கன்னா 4 ஹோல் இருக்கும். 2 ஹோல் இப்படியும் பிளஸ் ஷேப்ல 2 ஹோல் இப்படியும் இருக்கும். திஸ் இஸ் அ ஸ்பைரல் குரூவ். ஸோ நம்ம இந்த குரூவ் வச்சு இந்த டெக்னாலஜி பண்றப்ப என்ன பண்றோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேக்கம் கிரியேட் பண்ணிட்டு ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். தட் ஹெல்ப் ஆஃப் பீட்டா ஹெச்டி. அதே சமயம் ஸ்கின்னுக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் அடுத்த ஸ்டெப்ல இந்த ஸ்பைரல் கொண்டே டெலிவர் பண்றோம். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹேவ் அ டூ-வே அட்வான்டேஜ். ஒன்னு, உங்களோட டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆயிடுது. It's nothing but your epidermis, which is eventually going to shed off. செகண்ட் ஸ்டெப்ல ஸ்கின்னுக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் டைரக்டா ஸ்கின்குள்ளாரியே டெலிவர் ஆயிடுது. So this is a magical therapy which can deliver 2 benefits. ஒன்னு, extracting your dead skin, preparing hydration,
preparing your skin for receiving the nutrients, and step 3, bathing the skin with essential growth factors. அதான் முன்னாடி சொன்ன மாதிரியே பிக்மெண்டேஷனா இருந்தா வேற growth factor இருக்கும், ஏஜிங் ஸ்கின்னா இருந்தா வேற growth factor இருக்கும், ஸோ ஆக்னி ஸ்கின்னா இருந்தா வேற மாதிரி growth factor இருக்கும். ஸோ who else will do this except in a dermatology office or a clinic? Definitely ask your dermatologist on HydraFacial therapy. It's an awesome therapy for treating your skin. டாக்டர் ஹைட்ராஃபேஷியல்ல வந்து இது மட்டும் தான் பண்ண முடியுமா? கிடையாது. ஸோ த மாடர்ன் ஹைட்ராஃபேஷியல் டிவைசஸ் ஆர் equipped with lights. ஸோ we have LED lights. ஸோ இந்த LED லைட்ல ப்ளூ லைட்டும் உங்களுக்கு ரெட் லைட்டும் இருக்க போகுது. ஸோ இந்த LED லைட்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா அதுவும் உங்க ஃபேஸ்ல இருக்க பிளட் ஃப்ளோவை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஸோ நம்ம டாக்டர் ஹைட்ராஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு LED லைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ LED லைட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சப்போஸ் யூ ஹேவ் அன் ஏஜிங் ஸ்கின், யூ கேன் டீடாக்ஸ் யுவர் ஸ்கின் பை டூயிங் அ ப்ரொசீஜர் கால்ட் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ். ஸோ லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னா நம்ம ஸ்கின்னை மெக்கானிக்கலாவே இந்த ஹைட்ராஃபேஷியல் யூனிட் வச்சுட்டு மெக்கானிக்கலாவே லிம்ஃபாட்டிக்ஸை ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ ஹைட்ராஃபேஷியல்ல லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறனால இட் சர்வ்ஸ் as a very excellent anti-aging therapy as well. ஸோ நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு அழகு சார் கருவி மட்டும் கிடையாது. This is not an equipment just for beauty. It has brains behind the beauty. பியூட்டிக்கு பின்னாடி அறிவு இல்லைன்னா அந்த பியூட்டிக்கு அர்த்தமே இல்லைன்னு நான் நினைப்பேன். ஸோ டெஃபினெட்லி திஸ் ஹேஸ் பிரெயின்ஸ் பிஹைண்ட். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு இந்த மாடர்ன் எரால உங்க ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணலாம், உங்க ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணலாம், உங்க ஸ்கின்க்கு வேணுங்கிற க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஸ்கின்க்கு உள்ளாரியே கொடுத்து உங்க ஸ்கின்னை அழகா பொலிவா இளமையா வச்சுக்கலாம். So HydraFacial, my friends, is to detox your skin, cleanse your skin, hydrate your skin, and bathe your skin with essential growth factors. So ask your dermatologist on the FDA approved HydraFacials. My friends, all facials are not HydraFacials, and all HydraFacials are not true HydraFacials. So whenever you ask your dermatologist on HydraFacial, see the authenticity certificate of the HydraFacial machine and know that you get quality HydraFacial therapies. Thank you.